ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் பாஸ்கர். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சிறப்பாக சந்தோஷமாக இருக்கிறேன். இனி சம்மர் தொடங்கிட்டு, வெயில் காலம் கோடை காலம் போயிடுச்சு, சம்மர் காலம் வந்துடுச்சு. இனி அதிரடி தான், அட்டகாசம்தான், சந்தோஷம்தான். அப்போ இன்றைக்கு என்ன கனகாலமாக வீடியோ போடையில் சில வேலை பழுக்களால் சில காரியங்களுக்காக நான் வீடியோ போடையில் இன்றைக்கு ஒரு சிம்பிளான ஒரு வீடியோன்னு தான் நான் போடலாமென்று நான் பிளான் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால், இப்போ சோறு இருந்தால் அதோட சமைக்கிற ஒரு சம்பல் மாதிரி உண்டு. அதாவது பேர் கசப்பானது தான், ஆனால் அதில் ஒரு உடம்புக்கு நல்லா, அதே நேரத்தில் சுவையான சமையல் கரெக்டான மெத்தடில் நாங்கள் பண்ணோம்னு சொன்னால் அது ஒரு சுவையான சாப்பாடு. இன்றைக்கு என்னன்னா பாவக்காய் சம்பல் தான் போட போகிறோம். நான் போட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் செய்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை இன்றைக்கு தான் நீங்கள் யாராவது முதலாக பார்ப்பீங்களா இருந்தால் என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமர்த்தி விட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்படிக்காக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க மக்களே, நாங்கள் வீடியோக்குள்ளே போய் அந்த அதிரடியான ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு என்னென்ன சரியான சிம்பிள் மெத்தட் தான். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு சம்பல் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஒரு 3 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சலாட்டுக்கு போடுற ரெட் ஓனியன் எடுத்து வச்சுருக்கிறேன். உரைப்புக்காக வேண்டி கொஞ்சம் க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கிறேன். டொமாட்டோ 2 எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் வேலை. இதை வெட்டிட்டு நாங்கள் பொரிக்கிறது என்னன்றதை வாங்கோ மக்களே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கழுவு போயிட்டு நல்ல வடிவாக இந்த இவளுக்கு ஊற்ற இருக்கும். நாங்கள் வடிவாக கழுவி எல்லாம் போட்டு கழுவின பிறகு இந்த இதை மசாலையை வெட்டிட்டு வெட்டி போட்டு இதை ஸ்பூனால் செய்யலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்தாச்சு. சூப்பராக ஓகே. அதுக்கப்புறம் அடுத்ததை நாங்கள் வெட்டி போட்டு இதையும் இப்படி வெட்டி போட்டு இதில் நீங்கள் அவிச்சும் குடிக்கலாம். வெங்காயம், இஞ்சி, உள்ளி, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அவிச்சிட்டு குடிச்சிங்கன்னா அதுக்கு நல்லா. ஓகே, எல்லாம் வடிவாக வட்டி வச்சாச்சு. அதுக்கு பிறகு என்னன்னா, இதில் ஒன்றெடுத்து வடிவாக பாருங்கள். கையை இருந்தால் இப்படி வச்சுக்கொண்டு இந்த மாதிரி கையை வச்சுக்கொண்டு அது நல்ல சின்னனாகட்டும். அதுங்க ஈக்கில் மேலே விட்டுனா டேஸ்ட்டாக. அப்படி வெட்டிட்டு அதுக்கு பிறகு 2 சேர்த்து இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கொண்டு கையை நல்லா இந்த இது இப்படி இருந்தால் தான் உங்களை கை வெட்டுப்படாது. கடைசியாக லாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்படியோட எடுத்து கேக் வெட்டி முடிஞ்சு வெட்டியாச்சு. இங்கே பாருங்க, நல்ல சின்னஞ்சி எப்படி ஈக்கிள் மாதிரி இருக்குது. வெட்டியாச்சு. இது பொரிக்கல தேவையில்லை. ஆனால் நாம் போடுறது என்னன்னா, கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு, கறி பவுடர் போடுறது கொஞ்சம் உண்டு, சொட்டு மஞ்சள் போடுறது அந்த கலருக்காக வேண்டி கொஞ்சம் நான் மஞ்சள் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கையால் எடுத்து
மிக்ஸ் பண்ணி போட்டு அடுத்தது வாங்க நாங்கள் பொரிப்போம். சட்டி வச்சாச்சு, சட்டி காஞ்சி ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்களா, அது இப்போ நாங்கள் என்ன ஒன்று பண்ணால் வெயில ஊற்றுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் நல்லா ஒரு அளவு இதாக இருக்குது. இந்த அது சூப்பராக இருந்துச்சு எண்ணெய். பாப்பை போடுவோம், பாப்பை பேந்து போடுவோம். இப்போ இந்த மாதிரி பொரிக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக பொரிஞ்சிருச்சு. இது எப்படி பொரிஞ்சா தான் டேஸ்ட். அடுத்ததையும் போடுவோம். இப்போ பாருங்க, ரெட் ஓனியன் ஒன்று வச்சிருக்கேன். அதை இப்படி சின்ன வெட்டி போட்டு பெருசாக வெட்டலாம். அதுதான் இந்த நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். ஒருக்கா சாப்பிட்டா நீங்கள் விட மாட்டீங்க, அப்படி இருக்கும். அடுத்தது டொமாட்டோவை இப்படி ரெண்டாக வெட்டி போட்டு நீங்கள் ஈக்கில் மாதிரி வெட்டணும். க்ரீன் சில்லி தேவையான அளவுக்கு உரைக்க போடுங்க. மூண்டு போடும். எங்களுக்கு 3 வேணும், உங்களுக்கு கூட இருந்தால் கூட போடும். ஓகே, அவ்வளோ. இது பார்த்தீங்களா, 2 தடவை போட்டேன். எனக்கு கொஞ்சம் கூடுதலாக பொரியணும். சில பேர் வந்து அராவி எல்லாம் படுப்பாங்க, அந்த கொஞ்சம் அந்த முக்கால் பதத்தில் எடுப்பாங்க. எனக்கு வந்து நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் சருகு மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் பொரிச்சு எடுத்தாச்சு. சரிதானே, நல்ல எப்படி வருதுன்னு பாருங்க. முரண்டு இருக்குதுமா, அந்த மாதிரி பாப்பா ஒன்று எடுத்து அவ்வளோ டேஸ்ட். இதுக்குள்ள இங்கே போட போகிறோம். தெரியும், போட்டு நெய் போட்டுவிட்டு அதுக்கு பிறகு இந்த ஊரில் வச்ச அந்த வெத்திலை பாக்கு இது பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து இது ஃப்ரெஷ்ஷாக உடனே பெப்பர் தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெப்பர் இதுக்கு போட்டுவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு உப்பு, முதல்ல உப்பு போட்டுனாங்க, அதனால் பெருசாக தேவையில்லை. இந்த வெங்காயம் தக்காளி பழத்துக்காக வேண்டி உப்பு. இது வந்து 2 விதமாக செய்வாங்க. எப்படின்னு சொன்னால், இதை அப்படியே பிளெயினாகவும் செய்வாங்க, அதே நேரத்தில் இதுக்குள்ள தயிரும் போட்டு செய்வாங்க. தயிர் போட்டு செய்தால் ஒன்றும் அட்டகாசமாக இருக்கும். இன்னொன்றும் செய்வாங்க என்னன்னா, இந்த கருவாடு இருக்குல்ல, கட்டை கருவாடு நல்லா அஞ்சு பார்த்தீங்க இவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி சூப்பராகிட்டு இதுக்குள்ளே என்னன்னா தேசிக்காய் புளி இருந்தால் தேசிக்காய் புளியும் படலாம், இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கு எனக்கு தற்சமயத்தில் தேசிக்காய் இல்லாததில் நான் விடையில மறுபடி சூப்பராக செய்தாச்சு. பாவக்காய் சம்பல் செய்துட்டேன். இன்றைக்கு வந்து சீலா மீன் பருப்பு கறி, சீலா பொரியல். இதோட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நான் செய்த இந்த இதுதான் ஹைலைட். இதை வச்சு தான் நாங்கள் இது பண்ணோம். இதையும் போட்டுக்கொண்டு எனக்கு இதெல்லாம் சரியான விருப்பம். யோசிச்சு பாருங்கள், சம்மர் டைம் கார்டனில் இருந்து கொண்டு எங்களை ஊர் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு திரும்பி பாருங்கள் அந்த கார்டன் எப்படி இருக்குங்க. அந்த கார்டனை ரசித்து கொண்டு சாப்பிடும்போது அவ்வளோ அழகாக ஒரு சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோதான் நாங்கள் ஓடி வேலையை போனாலும் ஆனால் நாங்கள் இதை சாப்பிட்டு கொண்டு இந்த வியூவையும் பார்த்து கொண்டு
நாங்கள் செய்கிறது வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம இதோட விடக்கூடாது. ஏன்னா சோத்துல இருந்தாக்க எனக்கு முக்கியமாக இதுதான் முக்கியம். பார்ப்போம். அட்டகாசமாக இருக்குப்பா. அது இதே சாப்பிடலாம். சத்தியான டேஸ்டாக இருக்கு. ஆமாம், சூப்பர் சாப்பாடுப்பா. இந்த மாதிரி சீலா கறி, சீலா மீன் கறி இருந்துச்சுன்னா அவ்வளோ சூப்பர். கருப்பு கறி வந்து போட்டு இந்த 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 பாவக்காய் சம்பளம் கொண்டு வச்சு இந்த பொரியல் கொண்டு வச்சுட்டு அப்படியே இறக்குறோம் பாருங்க. அப்படியே உள்ள இருக்கு. இந்த ஒரு போலண்டு பாருங்க. மீன் ஒரு பக்கம் கடிக்கும், அரிப்பு ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். அட்டகாசமாக அல்லோல தான் இருக்கு. அதுவும் குத்தரிசி எங்கேயோ போயிட்டு சீதாம் அப்படியே இறக்குவோம். அவ்வளோதான் அருமையாக அது. மக்களே சொன்னால் நம்ம நாட்டு இவனே புதுராவதாங்க நினைக்கிறேன்னா அல்லோல கல்லது மாதிரி இது தண்ணி ஒரு கவுண்டில் அனுப்புவோம். எனக்கு ஆசையாக இருக்கு. சூப்பர். ஓகே மக்களே, சூப்பரான ஒரு சாப்பாடு. சம்மர் டைமில் மணியை நல்ல சூப்பராக இருந்தது. நீங்களும் மறக்காமல் இந்த பாவக்காய் பொரியல் சம்பலை நீங்களும் வீட்டை செஞ்சு பாருங்க. நல்ல ஒரு அருமையான டேஸ்டாக இருக்கும். ஒரு சோறு ஒரு கறியோட இந்த பாவக்காய் சம்பல், இதில் தயிரும் போட்டு சாப்பிட்லாம், இதில் கட்டைக்கருவாடும் போட்டு சாப்பிட்லாம். இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்க. செய்து போட்டு மறக்காமல் எனக்கு எழுதுங்க, இது எப்படி இருந்தது, நல்லா வந்ததா. அப்போ தான் எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். இந்த மக்கள் பார்த்து எனக்கு ஒரு எழுதுகிறாங்க, ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் பார்த்துட்டு போயிடாதீங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை அந்த பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி விடுங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை அதிரடியாக சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்கிற உங்களை அன்பின் லண்டன் பாஸ்கர்.